எல்லாமே வந்து ஃபோர்சி பண்ணுறது வந்து கணினிசார் கணிப்புகள் தான். நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸ் ஒரு 10 மாடல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடலும் ஒரு மாதிரி சொல்லும். அதில் ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்கும். அதாவது பரந்த ஒரு ஏரியாவை அது குறிப்பாக சொல்லும். ஆனால் நம்ம தரவுகளையும் நம்ம பார்க்கணும். எப்படின்னா ஐஎம்டியில் கோஸ்டல் கடலோர பகுதிகளில் நிறைய அப்சர்வேட்ரிஸ் இருக்குது. அந்த அப்சர்வேட்ரிஸ்லாம் நமக்கு வந்து காற்றின் அழுத்தம், காற்றின் வேகம், திசை இதெல்லாம் காணிச்சிட்டே வரும். ஸோ அந்த 24 மணி நேரத்தில் ப்ரெஷர் டிபார்ச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரெஷர் எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தரவு நம்மகிட்ட கிடச்சா எந்த இடத்தை நோக்கி அந்த ஒரு சிஸ்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். நாம் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். எந்த இடத்துல அந்த ப்ரெஷர் டிபார்ச்சர் 24 மணி நேரத்திலே இந்த காற்றின் அழுத்தம் எந்த இடம் எந்த திசையில் இந்த காற்றின் அழுத்தம் இருப்பதிலேயே குறைவான அளவு எங்கே குறையுதுன்னு பார்த்துட்டே இருப்போம். அது நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும்போது கொஞ்சம் சொல்ல முடியும் நல்லா. அதாவது அந்த வாண்டட் டு ஷோ அந்த பிக்சர் சொல்லணும்னு நினச்சேன். வடக்கிலேயும் சரி தெற்குலேயும் சரி நிறைய சுழற்சிகள் இருந்துகிட்டே இருக்குது. 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஒரு புயல் இருக்குது. அந்த புயலின் தாக்கத்தினால வங்கக்கடலில் வந்து அந்த மேகக்கூட்டம் ஒரு பறந்து விரிந்து இருந்தது. அது ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகாமல் இருந்தது. இப்போ அது தனியாக ஒரு சிஸ்டமாக அது வந்து இந்த மேகக்கூட்ட அமைப்போடு அது சேராமல் கொஞ்சம் விலகி இருக்குது. அரேபியன் சீல நம்ம அரபிக்கடலில் பார்த்த சிஸ்டமும் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக தானே போயிருக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் வலுவு இழந்த மாதிரி ஒரு தோற்றம். அப்போ இது வந்து வலுவடைஞ்சிருக்கு. நம்ம வங்கக்கடலில் பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து டிப்ரெஷன் வரைக்கும் இப்போ சொல்லியிருக்கோம். மானிட்டர் அண்ட் 4 க்ளவுட் பேச்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா 4 சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 2 இப்போ அரபிக்கடல் வங்கக்கடல் ரெண்டுத்துலேயுமே பேரலாக ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஃபுஜிவாரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒன்று எது வந்து ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படின்றது நம்ம பார்த்து தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி இருக்குது. நமக்கு ஒரு 100 ஆண்டு தரவுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஜிவாரா எஃபெக்டில் வர்ற சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது.